ரசம் சொல்லும்போது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிளைமேட்லேயும் வாய்க்கு நல்லா வக்கனையாக இருக்கிற ஃபுட்னா ரசம் தான். தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லி கறி குழம்பு, மத்தியானம் இட்லி கறி குழம்பு, நைட்டு சோறும் ரசமும் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா டைமுமே நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற ரசம் மாதிரி நம்ம எல்லா லைஃப்லையும் ஒரு பர்சன் இருப்பாங்க. நம்மளோட சுச்சுவேஷன் எவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்கிற உங்களோட ரசத்தை இந்த வீடியோவில் டேக் பண்ணி நீங்கள் என்னோட ரசம்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலமாக நானும் என்னோடய ரசத்துக்கு லவ்வும் ஹவ்வும் பார்சல் பண்ணுறேன். கம்மிங் டு த ரெசிபி, ஏகப்பட்ட ரச வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த ரசத்தில் நிறைய தக்காளி போடுறதுனால நம்ம தக்காளி சூப் ரசம்னு சொல்லலாமா. ப்ளஸ் நம்ம பட்டகிராம்பு தாளிக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இருக்கும். இதே ரசத்தை நீங்கள் கம்மியான தண்ணியில் கரைச்சி மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா மட்டன் சூப் ரசம் ரெடி. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷோ மறந்து போயிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.